ஃப்ரெண்ட், இப்போ நான் ஒரு ரெசிபி சொல்கிறேங்க. அது வந்து சில பேர் தைராய்டுக்கும் சரியாகும். சளி இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கும் பாலில் போட்டு கொடுத்தீங்கன்னா கூட சளி இதெல்லாம் செய்யும். கொஞ்சம் வந்து பிள்ளைகளுக்கு வளர வளர அந்த மல்லி சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தைராய்டு வர்றதே அவாய்ட் பண்ணிடலாம். இல்லை தைராய்டு லைட்டாக இருந்துச்சுன்னா இந்த மல்லி வந்து சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு வெறும் வயிற்றுல குடிக்க சொல்லுவாங்க. அதை பிடிக்காதவங்க என்ன பண்ணிக்கிறீங்க, மல்லியை வறுத்து இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மல்லியை நுணுக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து பாலில் போட்டு குடிச்சிங்கன்னா அந்த தைராய்டு வந்து அவாய்ட் பண்ணலாங்க. அப்படி உங்களுக்கு மல்லி மட்டும் அந்த வாடை பிடிக்கலனா தனியாக வந்து ஏலக்காய், நான் கொஞ்சமாக அதை நுணுக்கி வச்சனால அது கம்மியாக இருக்குங்க. ஏலக்காய் சுக்கையும் தனியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. அந்த மல்லியோட இந்த இதையும் சேர்த்து போட்டு அந்த பாலில் தண்ணியில் போட்டு குடிக்க பிடிக்கலனா பாலில் கொதிக்க வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து உடம்புல அப்படியே அப்படின்னா அந்த தைராய்டு பிரச்சனை இருக்காதுங்க. இங்கே பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள். பாலில் போட்டு இந்த ஏலக்காய் சுக்கு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் வெறும் வயிற்றுல குடிங்க. அந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணிடலாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோ.